ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளில் சற்று தீவிரமாக இருக்குது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டு மாவட்டங்களில் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவமழை, அதாவது சாரல் மழை அல்லது மிதமான மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டு மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, வால்பாறை ஆகிய பகுதிகளில் நமக்கு சாரல் மழை அல்லது மிதமான மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நமக்கு கனமழை மிக கனமழை பெய்யும். இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயரும். கர்நாடகா பகுதிகளில் அதிகமான மழை பெய்யும். இதே போல் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் நமக்கு சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், சில இடங்களில் லேசான வெயில் காணப்படும், தென்மேற்கு பருவக்காற்று காணப்படும், சாரல் மழை பெய்யும் அல்லது மிதமான மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும். ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான வானிலை தமிழ்நாட்டில் காணப்படும். வட மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் ஆகிய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், சாரல் மழை அல்லது மிதமான மழை பெய்யும். இதன் பிறகு ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும். இதனால் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் சில இடங்களில் வெப்பம் அதிகமாக காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யுங்கிறத வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன். இதன் பிறகு ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டு மாவட்டங்களில் சற்று தீவிரமாக இருக்கும். இதே போல் சாரல் மழை அல்லது மிதமான மழை பெய்யும். தென்மேற்கு பருவக்காற்றும் இருக்கும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.